கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தர். சங்கீதம் 69:33. கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். நம்முடைய கர்த்தர் நம் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாக பிறந்து ஒரு எளிமையான குடும்பத்தில் மிகவும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தபடியால் நாம் கடந்து செல்லுகிற பாடு வேதனைகளை அவரும் கடந்து சென்றார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக ஒரு மாதிரியாக வாழ்ந்தார். இதை நாம் 1 பேதுரு 2:22 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று வாசிக்கிறோம். எப்படி பாவம் இல்லாமல் வாழ வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தன் அனுதின வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மார்க்கு 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்ற வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரியாக அதிகாலை வேளையில் விண்ணப்பம் பண்ணினார். நீதிமொழிகள் 8:17 அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படி அதிகாலை நேரங்களில் கர்த்தரை நாம் தேடுவோமானால் அவரை நாம் கண்டடைய முடியும். அல்லேலூயா. மத்தேயு 14:23 அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாயிருந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. கர்த்தர் தனிமையான சாயங்கால நேரங்களில் ஜெபிக்கும் பழக்கம் உடையவராக இருந்தார். அது மாத்திரமல்ல, லூக்கா 9:28 இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார் என்று தனிமையான ஜனங்கள் இல்லாத இடங்களை தெரிந்து கொண்டு தம்முடைய சீஷர்களோடு குழுவாக விண்ணப்பம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். லூக்கா 6:12 அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்ற வார்த்தையின்படி அடிக்கடி நம் கர்த்தர் இரவு முழுவதும் ஜெபம் செய்தார் என்று அறிந்து கொள்ளலாம். எரேமியா 5:7 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவர்களை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று கெத்செமனே தோட்டத்தில் கர்த்தர் விண்ணப்பம் செய்தது எபிரேயரில் எழுதப்பட்டுள்ளது. நாமும் இப்படியாக விண்ணப்பம் செய்யும் பழக்கமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு மாதிரியாக கர்த்தர் ஒரு ஜெப வாழ்க்கையை காண்பித்திருக்கிறார். எனவே தான் ஜனக்கூட்டத்திற்கு உள்ளே இயேசு செல்லும் போதே அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. பிசாசுகள் சத்தமிட்டு வெளியேறின. அவரோடு கூட இருந்த சீஷர்களும் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும்படியாக பரலோக வல்லமையினால் நிரப்பப்பட்டார்கள். இன்றைக்கு நம்மை சுற்றியுள்ள குடும்பங்களுக்காக, தேசங்களுக்காக, ஊழியங்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு நாம் ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், கேட்கிறார், அவைகளுக்கு பதில் கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நமக்காக அவர் என்ன செய்கிறார் என்று ரோமர் 8:26 நாம் படிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்ற வார்த்தையின்படியாக இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசி விண்ணப்பம் செய்கிறார். நம்முடைய அழைப்பு எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலும் விண்ணப்பத்தோடும் விழித்து கொண்டிருங்கள் என்பது. நாமும் விழிப்புடன் அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் ராசாமங்களில் எளியவர்களாக கர்த்தரை நோக்கி வேண்டிக்கொள்ள விண்ணப்பம் செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். ஜெபிப்போம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிற எங்கள் அன்பின் தேவனே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டுக் கொண்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற கிறிஸ்து இயேசுவே, உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி உம்மை போல ஜெபிக்கும் ஜெப ஆவியால் எங்களை நிரப்பும். ஜெபித்து சத்ருவை ஜெயித்து சித்தம் செய்ய பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.